தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எது செய்தாலும் கூட இங்கே அரசியலாக பார்ப்பது, பேசப்படுவது அரசியல் கட்சிகளுக்கு ஒரு வழக்கமா இருக்கு. எல்லாத்துலயும் ஒரு அரசியல் கலந்துடுறாங்க. எங்களை பொறுத்தவரை நேற்று தமிழகத்தினுடைய ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கு, 5 முறை முதலமைச்சராக இருந்தவருக்கு, எங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நார்த் போல் சவுத் போல் மாதிரி எல்லா விஷயத்திலும் எதிரும் புதிருமாக சித்தாந்தத்தில் இருக்கும். ஆனா நேற்று ஒரு அரசு விழாவில் மத்திய அரசு அதன் சார்பாக எங்களுடைய மூத்த அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பங்கேற்று தமிழகத்தினுடைய ஒரு மாபெரும் அரசியல் தலைவர், 5 முறை முதலமைச்சராக இருந்தவருக்கு ஒரு சிறப்பு நாணயம் வெளியிட்டதில் நாங்கள் எல்லோருமே மகிழ்ச்சி அடைகின்றோம். இது தமிழகத்திற்கு புதிதல்ல. இதுவரை நம்முடைய மத்திய அரசு என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க, குறிப்பாக இந்த கமமரேட்டிவ் காயின் நாணயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, காமராஜர் ஐயா அவர்கள் 1903 பிறந்தாங்க. அவருடைய 100 ஆண்டுகள் நினைவாக 2004 அப்ப இருந்த காங்கிரஸ் UPA அவங்க ஒரு சிறப்பு 100 ரூபி காயின், கமமரேட்டிவ் காயின் வெளியிட்டு இருக்கிறாங்க. அதன் பிறகு அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் 1909 பிறந்திருந்தாங்க. 100வது ஆண்டு 2009 UPA காங்கிரஸ் அரசு சிறப்பு நாணயம் 100 ரூபாய் வெளியிட்டு இருக்கிறாங்க. அதன் பிறகு சி சுப்பிரமணியம் ஐயா ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை, 1910 பிறந்திருந்தாங்க. 2010 அவருடைய 100வது ஆண்டுல காங்கிரஸ் UPA அரசு வெளியிட்டு இருக்கிறாங்க. சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஐயா 1888 பிறந்திருந்தாங்க. அவருக்கு 125 ஆண்டுகள் 2013 முடிஞ்சிச்சு. ஆனா நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஐயாவுக்கு 2015 125 ரூபாய் காணியத்தில் கமமரேட்டிவ் நாணயத்தை நாம வெளியிட்டு இருக்கிறோம். MS சுப்புலட்சுமி அம்மா 1916 அவங்களுக்கு 100வது ஆண்டு 2016 மத்திய அரசு MS சுப்புலட்சுமி அம்மாவுக்கு 100 ரூபாய் நாணயம் வெளியிட்டு இருக்கிறோம். புரட்சி தலைவர் MGR ஐயா 1917 MGR ஐயாவுக்கு 2017 100 ரூபாய் சிறப்பு நாணயத்தை மத்திய அரசு வெளியிட்டு இருக்கிறோம். கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஐயா 1924 2024 அவருக்கு 100 ரூபாய் சிறப்பு நாணயம் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா, இந்த லிஸ்ட்டை பாத்தீங்கன்னா, தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தவர்கள், தமிழகத்திற்கு தங்களுடைய உழைப்பால் மக்களுடைய உயர்வுக்காக பாடுபட்டவர்கள். காமராஜர் ஐயா ஆரம்பித்து அண்ணாதுரை அவர்கள், சி சுப்பிரமணியம் அவர்கள், சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள், அம்மா சுப்புலட்சுமி அவர்கள், புரட்சி தலைவர் MGR அவர்கள், கலைஞர் கருணாநிதி அவர்கள். ஆனா குறிப்பாக கலைஞர் கருணாநிதி அவர்களை பொறுத்தவரை MS சுப்புலட்சுமி அம்மாவுக்கு பிரைவேட்டா அப்ளை பண்ணி அங்கீகாரம் வாங்கினாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்களை பொறுத்தவரை மாநில அரசு, திமுக இருக்கக்கூடிய மாநில அரசு அரசாக அனுமதி கேட்டு அரசாக அனுமதி பெற்றிருக்கிறாங்க. அது 100 ஆண்டுகள் 2024 மாநில அரசு குறிப்பாக மத்திய அரசின் சார்பாக வர வேண்டும், ராஜ்நாத் சிங் அவர்கள் வர வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு ராஜ்நாத் சிங் அவங்க வந்திருக்காங்க. அது நேற்று நீங்க எல்லாமே பார்த்தீங்க. ராஜ்நாத் சிங் ஐயாவுடைய உரையை பார்த்தீங்க. அதில் பல விஷயங்களுக்கான ஒரு தெளிவு ராஜ்நாத் சிங் ஐயாவுடைய உரையில கிடைச்சிருக்கு. குறிப்பாக கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் எப்படி, நாம் பாரதிய ஜனதா கட்சி, மத்திய அரசு மாநிலத்தை எல்லாம் எப்படி பார்க்கின்றோம், ஒரு மாநிலத்திற்கு நாம் கொடுக்க வேண்டிய அங்கீகாரம், மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு நாம் துணை நிற்பது, ஒரு வளர்ந்த மாநிலங்கள் ஒற்றுமையாக இருக்கும் பொழுது ஒரு வளர்ந்த பாரதம் 2047 சாத்தியம், இதெல்லாம் கூட நம்ம பார்த்தோம். ஆனா இதை குறிப்பாக தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை அரசியல் கலந்து பேசுவது வேதனைக்குரியது. ஏன் அது வேதனைக்குரியதுனாங்கன்னா, ஒரு விஷயம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். 2017 பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் கூட்டணியில் இல்லை. 2017 கூட்டணியில் இல்லாத பொழுது இங்க இருக்கக்கூடிய அதிமுக அரசு சிறப்பு நாணயம் புரட்சி தலைவர் அவர்களுக்கு வெளியிட வேண்டும் என்ற அனுமதி கோரிய பொழுது 2017 மத்திய அரசு அனுமதி கொடுத்தது. அப்ப நம்ம கூட்டணி இல்ல. 2019 நாம் கூட்டணியில் இருந்த பொழுது 2 ஆண்டுகள் கழிச்சு தான் அந்த நிகழ்ச்சியை நடத்தி அந்த நாணயத்தை அவங்க வெளியிட்டாங்க. அது அவர்களுடைய விருப்பு வெறுப்பு. எந்த நேரம் மத்திய அரசு அனுமதி கொடுத்த பிறகு நீங்க சொல்லணும், இந்த நாளில் வெளியிறன்னு சொன்னா மின்ட்ல உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காயின் கொடுப்பாங்க, நீங்க கேட்கக்கூடிய காயினை கொடுப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் கமமரேட்டிவ் காயின். அதனால் 100 ரூபாய் காயின் 100 ரூபாயா இருக்கிறது இல்ல, கொஞ்சம் அதிக விலையில் இருக்கும், வேணுங்கிறத வாங்கிக்கலாம். அதனால் நாம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்த பொழுது எதிர்கட்சி ஆளும் கட்சியெல்லாம் பார்க்கலீங்க. புரட்சி தலைவர் டாக்டர் MGR ஐயாவுக்கு என்ன மரியாதை செய்ய வேண்டுமோ 2017 நம்ம செஞ்சிருக்கோம். கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு என்ன மரியாதை செய்ய வேண்டுமோ 2024 செஞ்சிருக்கோம். இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு விஷயத்தை நான் உணர்த்த விரும்புகின்றேன். 2017 நவம்பர்ல
மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலைஞர் கருணாநிதி ஐயாவை நேரில் வந்து சந்திக்கிறாங்க. உடம்பு சரியில்லாமல் இருந்த பொழுது நேரில் சந்தித்து விட்டு அன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட சொன்னாங்க வெளிப்படையாக, கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்னோடு வந்து என்னுடைய இல்லத்தில் சிறிது நேரம் தங்க வேண்டும், குறிப்பாக புதுடெல்லிக்கு வந்து என்னுடைய அரசு இல்லத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்னோடு தங்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அப்ப அரசியலுக்காக பேசணுமா? நாம் எல்லாருமே எதிரும் புதிருமாக இருந்தாலும் கூட ஒரு அரசியல் நாகரீகம் என்பது, ஒரு தலைவரை மதிப்பது அரசியல் நாகரீகமாக நாங்கள் பார்க்கின்றோம்.